இந்திய சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சினிமா செய்திகளுடன் நான் உங்கள் முரளி. ஏடா ரொம்ப நாளாக ஆளையே காணாமே, திடீர்னு மறுபடியும் என்ட்ரி கொடுத்துருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? சின்னதாக ஒரு சினிமா செய்தியை பற்றி உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். இயக்குனர் ராஜமௌழி இயக்கத்தில் வாரணாசின்ற படத்தில் மகேஷ் பாபு அவர்கள் நடிக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது அண்மையில். அதை தொடர்ந்து அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக பிரியங்கா சோப்ரா அவர்கள் நடிப்பது நமக்கு தெரிய வந்தது. அதோட போஸ்டர்கள் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அவங்க 2 பேரும் கதாபாத்திர காஸ்டியூமில் இருக்கிற மாதிரி நம்ம படங்களும் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. மகேஷ் பாபு அவர்கள் ராமரா வாரணாசி படத்தில் நடிக்கிறாரா? அவர் ராமர் இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம், ஒரு போஸ்டர் ஒன்று வெளியாகிருக்கு ரீசெண்டாக. ஸோ அதை தொடர்ந்து பெரிய இந்திய சினிமா வட்டாரத்திலேயே ஒரு 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 பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை அவர் ராமர் கதையில் தான் இது இந்த கதை ராமர் ரிலேட்டடாகவே தான் போகுதோ, அப்படியே தான் இருக்குமா? அப்போ சீதையாக தான் பிரியங்கா சோப்ரா நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகள்லாம் நிறைய வலைதளங்களில் நம்ம பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்க போகிறதுனா, ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நயன்தாரா அவர்கள் சீதை படத்தில் அவங்க சீதையாக நடிக்கிறாங்களா அப்படின்றதுக்கான சர்ச்சையாக பேசப்பட்டுச்சு. பட் அதே மாதிரி மகேஷ் பாபு அவர்கள் இந்த படத்தில் ராமராக நடிக்கிறதுக்கு சர்ச்சையாக பேசப்படுதா இல்லை கொண்டாடப்படுதா அப்படின்றதெல்லாம் பற்றி அந்த படக்குழுவினர்கிட்ட கேட்கலான்ற போது அவங்க பெருசாக பதிலளிக்கலை அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது. ஸோ 2027ஆம் ஆண்டு இந்த படம் திரைக்கு வரப்போகுது அப்படின்றத பற்றியுமே அந்த படக்குழுவினர் தெரியப்படுத்தினது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 2027 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் மக்களே. அதில் மகேஷ் பாபு அவர்கள் ராமர் கதாபாத்திரத்தில் தான் நடிக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஈகர்லி வெயிட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு குட்டி கதையோட நாளைக்கு உங்களை சந்திக்கிற வரை நன்றி, டாட்டா, பை பை.